வணக்கம். ஃபைல் டிஸ்கிரிப்டர்களை பயன்படுத்துதல் குறித்த ஸ்போக்கன் டியூட்டோரியலுக்கு நல்வரவு. இந்த டியூட்டோரியலில் நாம் கற்கப்போவது அவுட்புட் ஃபைல் டிஸ்கிரிப்டர் ஐ அசைன் செய்தல், இன்புட் ஃபைல் டிஸ்கிரிப்டர் ஐ அசைன் செய்தல், ஃபைல் டிஸ்கிரிப்டர் ஐ மூடுதல் மற்றும் சில உதாரணங்கள். இந்த டியூட்டோரியலை தொடர உங்களுக்கு பாஷ் ல் ஷெல் ஸ்கிரிப்டிங் ன் அடிப்படை தெரிந்திருக்க வேண்டும். இல்லையெனில் அதற்கான டியூட்டோரியல்களுக்கு எங்கள் இணையதளத்தை காணவும். இந்த டியூட்டோரியலுக்கு நான் பயன்படுத்துவது உபுண்டு லினக்ஸ் 1204 GNU பாஷ் பதிப்பு 42. பயிற்சிக்கு GNU பாஷ் பதிப்பு 4 அல்லது அதற்கு மேல் உள்ளவை பரிந்துரைக்கப்படுகிறது. ஒரு அறிமுகத்துடன் ஆரம்பிக்கலாம். நாம் ஏற்கனவே ஃபைல் டிஸ்கிரிப்டர்கள் பற்றி முன் டியூட்டோரியலில் பார்த்தோம். 0, 1 மற்றும் 2 ஆகியவை ஸ்ட்டின், ஸ்ட்ட்அவுட் மற்றும் ஸ்ட்டர் க்கான ஸ்டாண்டார்ட் ஃபைல் descriptorகள். ஃபைல் descriptorகள் IO ரிடிரக்ஷன் க்காக பயன்படுகின்றன. அவுட்புட் ஃபைல் க்கு ஃபைல் டிஸ்கிரிப்டர் ஐ அசைன் செய்வதற்கான சின்டாக்ஸ் எக்ஸெக் ஃபைல் டிஸ்கிரிப்டர் கிரீட்டர் தன் குறி ஃபைல் பெயர். ஒரு உதாரணத்தை காண்போம். fdassign.sh என்ற பெயரில் ஒரு கோடு பைல் ஐ வைத்துள்ளேன். முதல் வரி ஷெபாங் லைன். நடப்பு ஷெல் ப்ராசஸ் ஐ எக்ஸெக் கமாண்ட் மாற்றுகிறது. புது ப்ராசஸ் ஐ உருவாக்காமல் நடப்பு ஷெல் இடத்தில் இது இயக்கப்படும். 0, 1 மற்றும் 2 ஆகியவை ஸ்டாண்டார்ட் ஃபைல் descriptorகள் என நமக்கு தெரியும். புதிதாக திறக்கப்படும் fileகளுக்கு கூடுதல் ஃபைல் descriptorகள் 3 முதல் 9 வரை உள்ளது. இங்கே 3 என்பது ஃபைல் டிஸ்கிரிப்டர். இது output.txt ஃபைல் ல் வெளியீட்டை எழுதும். ஃபைல் output.txt க்கு ஸ்ட்ரிங் வெல்கம் டோ பாஷ் லர்னிங் அனுப்பப்படுகிறது. இது ஃபைல் டிஸ்கிரிப்டர் 3 மூலம் செய்யப்படுகிறது. இது ஸ்ட்ரிங் ஐ ஃபைல் க்கு ரிடைரக்ட் செய்வது போன்றது. ஒவ்வொரு புதிய ஸ்ட்ரிங் ம் ஃபைல் ல் சேர்க்கப்படும். உதாரணமாக நடப்பு சிஸ்டம் டேட் ஐ output.txt ஃபைல் ல் சேர்ப்போம். சின்டாக்ஸ் டேட் ஸ்பேஸ் கிரீட்டர் தன் குறி ஆம்பர்சாண்ட் குறி 3. இங்கே ஃபைல் டிஸ்கிரிப்டர் ஐ மூடுகிறோம். இந்த வரிக்கு பின் டிஸ்கிரிப்டர் எதையும் output.txt ஃபைல் ல் எழுத முடியாது. கோடு ஐ இயக்கி வெளியீட்டை காண்போம். Ctrl Alt மற்றும் ட் விசைகளை பயன்படுத்தி டெர்மினல் ஐ திறக்கவும். டைப் செய்க chmod ஸ்பேஸ் +x ஸ்பேஸ் fdassign.sh. டைப் செய்க fdassign.sh. வெளியீட்டை சோதிக்க டைப் செய்க cat ஸ்பேஸ் output.txt. ஸ்ட்ரிங் வெல்கம் டோ பாஷ் லர்னிங் மற்றும் நடப்பு சிஸ்டம் டேட் காட்டப்படுவதை காணலாம். எடிட்டர் க்கு திரும்ப வருவோம். இப்போது கடைசியில் டிஸ்கிரிப்டர் ஐ மூடிய பின் எச்சோ ஐ டைப் செய்கிறேன். டைப் செய்க எச்சோ இரட்டை மேற்கோள்களில் ஹி ஸ்பேஸ் கிரீட்டர் தன் குறி ஆம்பர்சாண்ட் குறி 3. சேவ் மீது கிளிக் செய்க. ஸ்கிரிப்ட் ஐ மீண்டும் ஒருமுறை இயக்கி நடப்பதை காண்போம். டெர்மினலில் மேல் அம்பு விசையை இருமுறை அழுத்தி முன் கமாண்ட் fdassign.sh க்கு செல்வோம். Enter ஐ அழுத்துக. ஒரு பிழையை காண்கிறோம். பாட் ஃபைல் டிஸ்கிரிப்டர். இந்த பிழையை சரிசெய்வோம்.
எடிட்டருக்கு வருவோம். கோடு இன் கடைசி வரியை வெட்டி அதை டேட் கமாண்ட் க்கு கீழே ஒட்டுகிறேன். சேவ் மீது கிளிக் செய்க. கோடு ஐ மீண்டும் இயக்குவோம். டெர்மினலில் முன் கமாண்ட் fdassign.sh க்கு வருவோம். Enter ஐ அழுத்துக. இப்போது output.txt ஃபைல் ஐ திறப்போம். டைப் செய்க கேட் ஸ்பேஸ் output.txt. வெளியீட்டை காணலாம். கடைசியில் ஸ்ட்ரிங் ஹி காட்டப்படுகிறது. இப்போது பைல் டிஸ்கிரிப்டர் ஐ உள்ளிட்டு இன்புட் பைல் க்கு அசைன் செய்வோம். ஒரு உதாரணத்தை காண்போம். fdread.sh என்ற ஒரு பைல் ஐ கொண்டுள்ளேன். அதை காண்போம். இது எக்ஸெக் கமாண்ட். இங்கே பைல் output.txt ஐ ரீட் செய்வோம். இந்த வரி எக்ஸெக் 3 output.txt ஃபைல் ஐ ரீட் செய்வதற்கு திறக்கும். ஃபைல் இன் உள்ளடக்கத்தை கேட் கமாண்ட் காட்டும். கடைசியாக பைல் டிஸ்கிரிப்டர் ஐ மூடுவோம். இப்போது இந்த ஷெல் ஸ்கிரிப்ட் ஐ இயக்குவோம். டெர்மினலில் ப்ராம்ப்ட் ஐ துடைக்கிறேன். டைப் செய்க chmod ஸ்பேஸ் +x ஸ்பேஸ் fdread.sh. டைப் செய்க /fdread.sh. டெர்மினலில் வெளியீட்டை காணலாம். output.txt ஃபைல் இன் உள்ளடக்கம் காட்டப்படுகிறது. இத்துடன் இந்த டுடோரியல் முடிகிறது. ஸ்லைடுகளுக்கு வருவோம். சுருங்க சொல்ல இந்த டுடோரியலில் நாம் கற்றது ஆட்புட் பைல் டிஸ்கிரிப்டர் ஐ அசைன் செய்தல், இன்புட் பைல் டிஸ்கிரிப்டர் ஐ அசைன் செய்தல், பைல் டிஸ்கிரிப்டர் ஐ மூடுதல். பயிற்சியாக பைல் descriptorகளை பயன்படுத்தி ஃபைல் test.txt இல் சில வரிகளை சேர்க்க முயற்சிக்கவும். பைல் descriptorகளை பயன்படுத்தி அந்த ஃபைலின் உள்ளடக்கத்தை காட்டவும். கீழ்காணும் இணைப்பில் உள்ள காணொளியை காணவும். இது ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டம் பற்றி சுருங்க சொல்கிறது. உங்கள் இணைய இணைப்பு வேகமாக இல்லையெனில் அதை தரவிறக்கி காணவும். ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டக்குழு ஸ்போக்கன் டியூட்டோரியல்களை பயன்படுத்தி செய்முறை வகுப்புகள் நடத்துகிறது. இணையத்தில் பரீட்சை எழுதி தேர்வோருக்கு சான்றிதழ்களும் அளிக்கிறது. மேலும் தகவல்களுக்கு contact@spoken-tutorial.org க்கு மின்னஞ்சல் எழுதவும். ஸ்போக்கன் டியூட்டோரியல் பாடங்கள் டாக் டு எ டீச்சர் திட்டத்தின் முனைப்பாகும். இதற்கு ஆதரவு இந்திய அரசு துவக்கிய MHRD இன் ஐசிடி மூலம் தேசிய கல்வித்திட்டத்தின் வழியே கிடைக்கிறது. இந்த திட்டம் பற்றிய மேலதிக தகவல்கள் கீழுள்ள இணைப்பில் கிடைக்கும். http://spoken-tutorial.org/nmeict-intro. இந்த டுடோரியலை தமிழாக்கம் செய்து குரல் கொடுத்தது ஐஐடி பாம்பேவில் இருந்து பிரியா. நன்றி.